அழகான பிள்ளையா பார்த்து நம்ம செம்புலிங்கையாவுக்கு பொண்ணு கேட்டு கல்யாணத்தை பண்ணி வைப்போம். வார தை மாசம் நம்ம ஊரு கொடை, அந்த கொடையை முன்னிட்டு நம்ம ஐயாவுக்கு கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணிடுவோம். ஐயோ கையெழுத்து கும்பிடுறேன், எனக்கு கல்யாணம் எல்லாம் வேண்டாம். ஐயா, ஊருக்காக உழைச்சிங்க, நாட்டுக்காக உழைச்சிட்டீங்க, இனி கொஞ்சம் உங்களுக்காகவும் வாழுங்க ஐயா. பண்ணிருவா. அடியே அள்ளி மலரே, நாம என்னதான் கத்துனாலும் சரி அவ வெளியில வர மாட்டா. அம்மையார வீட்டு வாசல்ல இருந்தே நம்ம வரவேற்று கூட்டிட்டு வரணும். அதுக்காகத்தான் அவ வந்து சத்தம் கொடுக்காம இருக்கா. இவளுக்கெல்லாம் வில்லாதி வில்லன்னா புருஷன வருவான், அவங்கிட்ட மாட்டிக்கிட்டு இவ படுற பாட்டு பண்ணியே ஆகணும். உங்க வாரிசை நாங்க பார்த்தே ஆகணும். ஐயா, உங்க வாரிசை நாங்க தூக்கி சமக்கணும்யா. ஐயோ வாரிசு வாரிசு, எனக்கும் ரெட்ட புள்ள பொக்கணும் தான் ஆசை. என்னையே மாதிரி சிங்க குட்டியாட்டும் செம்பலிங்கத்து மாதிரியே ரெட்ட புள்ள பெக்கணும் தான் ஆசை. ஆனா எவ்வளவு என் கூட வர மாட்டாளே. அது இருக்கட்டும் இருக்கட்டும். ஐயா, நீங்க சும்மா இருங்க ஐயா. செம்புலிங்க ஐயா பிள்ளைய நாங்க பட்டுக்காலமும் வெளியில கசையக்கூடாது. செம்பலிங்கய்யா, இது நீங்க புகுந்து விளையாடுற நேரம். நாட்டுக்காக உழைச்சாச்சு, நாட்டு மக்களுக்கு நல்லது செஞ்சாச்சு, இனி நீங்க புகுந்து விளையாடுங்க ஐயா. புகுந்துலாம் வேண்டாம். ஒரே ஒரு பொண்ணு மனசுல இடம் பிடிச்சா போதும். அதுவும் வேற எந்த பொண்ணு வேண்டாம், அள்ளி மலர் மனசுல மட்டும்தான். அந்த பொண்ணை இன்னும் நீங்க பார்க்கவே இல்ல, அதுக்குள்ள என்ன இப்படி? அது என்னன்னே தெரியல. என்ன அள்ளி மலரை பார்க்கணுமா என்ன? அது வந்து தம்பி, இதான் அந்த புள்ள படிக்கிற டவுன்ல இருக்க ஹை ஸ்கூலு. இப்ப உள்ள போலாமே இப்படி? இது தனி பொம்பளை பிள்ளை மட்டும் படிக்கிற ஸ்கூலு. இப்ப உள்ள போக முடியாது. இந்த ஒண்ணுக்கு மணின்னு ஒண்ணு சொல்லுவாங்க, அது ஒரு 11 மணிக்கு அடிக்கும். அப்போ கண்டிப்பா அந்த புள்ள வெளியில வரும். கேட்டியாடி? அள்ளி மலர் குரல கேட்ட உடனே ஐயா கல்யாணத்துக்கு சம்மதிச்சுட்டாரு. ஐயோ ஒரே அசிங்கமா போச்சுத. இதுக்குத்தான் இவ்வளவு வீரப்பா இருந்தனா. ஐயா, நம்ம